நோக்கம் அடிமை நிலையிலிருந்து அன்னை மண்ணை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்கிற புனித நோக்கம். ஆனால் இப்படியான அரசியல், உலகெங்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் அரசியல் செய்து தங்கள் விடுதலையை பெற்றார்கள். ஆனால் இங்கே பன்னெடுங்காலமாக அடிமையாக வாழ்வதற்கே மக்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அரசியல் என்பது அரிசியும் பருப்பும் வேட்டியும் சேலையும் 1000 500 சாப்பாடும் சாராயமாக மாற்றி நிற்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, அருமை உடன் பிறந்தார்களே, சாதி மதம் என்பது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான உணர்ச்சி. அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். இது எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த நாம் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறோம். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற நிலைப்பாட்டை கொள்கிறோம். ஒரு நாட்டின் அரசை நிறுவுகிற அரசியலிலே சாதியும் மதமும் தான் முடிவெடுக்கும் என்றால், சாராயமும் பணமும் தான் முடிவெடுக்கும் என்றால், அந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாகத்தான் இருக்கும். பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைத்துவிடும் என்கிறார்கள். இந்த மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மத உணர்ச்சி அது எப்படி அரசியலில் கலப்பது? அதுவே எப்படி அரசியலாவது? ஒரு மதம் சார்ந்து சாதி சார்ந்து அரசியல் கட்டமைக்கப்படுமானால், அதன் பொருட்டு ஒரு அதிகாரம் நிறுவப்படுமானால் அந்த ஆட்சி யாருக்கானதாக இருக்கும்? நாட்டின் ஒட்டுமொத்த குடிகளுக்கும் பொதுமையானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுமா இயலாது.